ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வரான். அந்த பையனுக்கு அப்பா இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா சின்னதாக ஒரு தையல் மிஷின் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக கொஞ்சம் வருமானம் ஈட்டிக்கிட்டு வராங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். ஆனால் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தால் கூட எப்போவுமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா அந்த சின்ன பையனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு வராங்க. அதனாலே எப்போவுமே அந்த பையன் யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டான், எப்போவுமே நேர்மையாக இருப்பான். வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள், சின்ன சின்ன விஷயத்த கூட அந்த பையனால் வாங்க முடியாது. எல்லாரும் வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த பையன் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். அவங்க அம்மாவுக்கு ஒரு சில உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நேரம் கிடைக்கும் போது நியூஸ் பேப்பர் போடுறது, அப்புறம் பார்ட் டைம்லவே ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கொஞ்சம் வேலைகள் செஞ்சு அதன் மூலமாக அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் வருமானத்தை கொடுத்துக்கிட்டு வந்தான். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் அந்த பையன் ஸ்கூல்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பர்ஸ் இருக்கிறத பார்க்குறான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். அந்த பர்ஸுக்குள்ளார ஏகப்பட்ட பணம் இருக்குது, கூடவே ஒரு ஐடி கார்டு இருக்குது, அதில் அட்ரஸுமே இருக்குது. அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் இவனோட மனசு தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பர்ஸில் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் இருக்குது. இதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டோட கூரையெல்லாம் உடஞ்சிருக்கு, அதை கூட சரி செஞ்சுக்கலாம். நம்ம அம்மா ஒரு சில மாதங்களுக்கு எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது மனசு ஒரு சில நிமிடங்கள் தடுமாறினா கூட கொஞ்ச நேரத்தில் அந்த மனசை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா சொன்ன அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எப்பயுமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையை மறுபடியும் கையில் எடுக்கிறான். அது இருக்கிற அட்ரஸை வச்சுக்கிட்டு அவரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெருவாக தேடிக்கிட்டு போகிறான். ஒரு வழியாக அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அங்கே போய் கதவை தட்டுறான். அதுக்குள்ளே இருந்து ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் வெளியில் வராரு. அவரை பார்த்த உடனே அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அந்த பெயரும் இந்த பையன் வச்சிருக்கிற ஐடி கார்டில் இருக்கிற பெயரும் ஒன்றா இருக்குது. உடனே, ஐயா நீங்கள் தான் எதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி உங்களுடைய பர்ஸை கீழே தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸை அந்த பெரியவர்கிட்ட கொடுக்குறான். அவர் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அதை எடுத்து பார்க்குறாரு. அது உள்ளே இருந்த எல்லா காசும் அப்படியே இருக்குது. இப்போ அந்த பெரியவர் அந்த பையன்கிட்ட, ரொம்ப நன்றிப்பா, என்னுடைய ஓய்வூதிய காசு இன்றைக்கி தான் வந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய பர்ஸை தவற விட்டுட்டேன். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த காசை வச்சு தான் நான் சமாளிக்கணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையை நீ வந்து என்கிட்ட காசை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போது அந்த நோட்டுகள்லேருந்து ஒரு நோட்டை எடுத்து இந்த பையன்கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்கப்பா, அவனுக்கு ஏதாவது வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பையன், இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இதை எதிர்பார்த்தெல்லாம் அந்த உதவி செய்யலை, இந்த மாதிரி கீழே கிடந்துச்சு, அது எப்போ இந்த மாதிரி கீழே கிடந்துச்சு, மற்றவங்க பொருள் எப்போ இந்த மாதிரி கீழே கிடந்துச்சு, அதை எடுத்து பார்த்தேன், எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, எப்போவுமே நேர்மையாக இருக்கணும், மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன், நீங்களே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மறுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த மனிதர், இல்லைப்பா நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, அது கண்டிப்பாக ஏதாவது பரிசு கொடுத்தே ஆகணும், நீ இதை கண்டிப்பாக வாங்கிக்க, இது ஒன்றும் பெரிய தொகைலாம் கிடையாது, இதை வச்சு உனக்கு தேவையான புத்தகங்கள் இல்லை பேனா பென்சில் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த காசை அந்த பையன்கிட்ட கொடுத்து விடுறாரு. அந்த பையன் போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விடுறாரு. அந்த பையனும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டான். இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பையன் எழுந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று வந்து நிற்கிது. நம்ம வீட்டுக்கு யார் காரில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது உள்ளே இருந்து அந்த வயதான மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, பர்ஸை தொலைச்சாருல்ல, அவர் வெளியில் வராரு. அவர் இந்த பையன்கிட்ட வந்து, இங்கே பாருப்பா, நான் கடந்த 30 வருஷமாக ஒரு பெரிய ஸ்கூலில் பிரின்ஸிபலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாட்களாக தான் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறேன். உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அந்த ஸ்கூலில் ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாம். அந்த அறக்கட்டளை மூலமாக உனக்கு ஸ்கூல் ஃபீஸு அப்புறம் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ இதுக்கப்புறம் அந்த ஃபீஸை பற்றி கவலையே பட தேவையில்ல, சந்தோஷமாக நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் அவங்க 2 பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கும் சரி இந்த சின்ன பையனுக்கும் சரி ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. அன்னையிலிருந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப நல்லபடியாக படித்து
மிகப்பெரிய ஒரு இராணுவ அதிகாரியாக மாறுறான். அவனுடைய அந்த கதையை மற்ற எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறான். அவனுடைய நேர்மைக்கு எவ்வளோ பெரிய பரிசு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்ககிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறான். இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க நாமுமே அந்த நேர்மை அப்படிங்கிற விஷயத்த நிறைய நேரங்களில் கையில் எடுக்கிறதில்ல. ஒரு சிலர் வெளிப்படையாக நேர்மையாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டா கூட ஆனால் அவங்க மனசுக்குள்ளார ஏகப்பட்ட அழுக்குகளை வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேர்மை அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எல்லாருமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை பற்றின சரியான புரிதல் இருக்கிறவங்க கண்டிப்பாக யாரையுமே ஏமாற்றாமல் எப்போவுமே நேர்மையாக இருப்பாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.